வணக்கம். அஸ்வின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மொத்தம் 12 ராசி இருக்குங்க. மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகள். இந்த 12 ராசிக்கும் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அதே போல் சில தீய குணங்களும் உண்டு. அந்த தீய குணங்கள் எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு எனக்கு காமனாக என்னெல்லாம் இருக்குன்றது கண்டுபிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த வகையில் எனக்கு கிளைண்ட்ஸ் வச்சு நான் ஒரு ரிசர்ச் பண்ணதில் நான் உங்களுக்கு ஒரு ரிசர்ச் ஒர்க்கை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ராசியாக போயிடலாம். ஒவ்வொரு ராசிக்கும் நான் பார்த்த டாக்ஸிக்கான கேரக்டர்ஷிப் என்ன, அதே தமிழில் சொல்லணும் அப்படின்னா டாக்ஸிக்கான குணநலம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசியோட டாக்ஸிக்கான குணநலம் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அதை பற்றி எனக்கு ஒரு கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்லணும். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு லேடி, அவங்க யூஎஸில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க எனக்கு ஒரு நாள் கால் பண்ணாங்க. சரிங்களா? அவங்க கால் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட் மேரேஜ் இப்போ டிவோர்ஸ் கிட்டே போயிட்டுருக்கு. நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். அந்த லவ் பண்ணுற நபர் இப்போ டிவோர்ஸ் ஆகிற டைமில் கரெக்டாக என்கிட்ட பேசுறது நிறுத்திட்டார். நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அந்த நபரோட சார்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நபரோட சார்ட்டை வாங்கி நான் பார்த்தேன். அப்படி சார்ட் வாங்கி பார்க்கும்போது அவர் ஒரு மேஷராசிக்காரர். நான் எப்போவுமே சொல்லுவேன், யாரெல்லாம் மேஷராசியை லவ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். என்ன அப்படின்னா, மேஷராசிக்கு சேஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? மேஷராசி நீங்கள் ஓகே சொல்கிற வரைக்கும் குட்டிக்கரணம் போடுவாங்க, தலையில் குதிப்பாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே அவங்க கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன் ரொம்ப குறையிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. இந்த சினாரியோ எடுத்துக்கங்க. இந்த நபர் ஃப்ளூட் வாசிக்கக்கூடிய நபர், மியூசிக்கில் பெரிய இன்ட்ரெஸ்ட் உள்ள நபர். அந்த லேடிக்குமே மியூசிக் மேலே ரொம்ப ரொம்ப ஆர்வம் உள்ள லேடி. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்களுக்கு ஃப்ளூட் வாசி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறது. அவங்க பர்த்டேக்காக என்ன பண்ணிங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 3 சாங்ஸை அவங்க முன்னாடி ஃப்ளூட்டில் வாசித்து காமிச்சு அப்படி தான் அவரை இம்ப்ரெஸ்ஸே பண்ணாங்க. தினமும் நைட்டு ஃபோனில் பாட்டு பாடுறது, சரிங்களா, ரெஸ்டாரண்ட்ஸ் கூப்பிட்டு போகிறது, வெளியே அதாவது எக்கச்சக்கமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எக்கச்சக்கமான எஃபர்ட்ஸ் போகிறது. இதை கன்சிஸ்டண்ட்டாக அவர் பண்ணிகிட்டே வந்தார். ஒன்ஸ் இவங்க எப்போ ஓகே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக லவ் கொட்ட ஆரம்பித்த பிறகு அவர் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டார். எப்போவுமே மேஷராசியை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களை ஏதாச்சும் ஒரு சேஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணிக்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சேஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க, நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன்னா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்ட்டு. அதுபோல் நீ இதை பண்ணாது அது பண்ணால் இது அப்படின்னு சேஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் சுவாரஸ்யமாக போயிட்டே இருக்கும். இல்லை நான் சேஸ் பண்ண வைக்க மாட்டேன், நான் அடிமையாயிட்டேன், நான் ஸ்லேவ் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா மேஷராசி உங்கள்கிட்ட ரிப்பிள் ஆச்சுன்னா பாசிபிலிட்டி. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உங்களை விட அந்த சேஸாக ரொம்ப பிடிச்சிருக்கும். யார் அவங்களை அதிகமாக சேஸ் பண்ண வைக்கிறாங்களோ அவங்கள தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மேஷராசியோட உங்கள் பார்ட்னராக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள சேஸ் பண்ண வைங்க. மேஷராசியோட டாக்ஸிக் கேரக்டராக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மேலே அவங்க கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப குறையுது. இதுதான் அவங்க கூட காமனாக நான் பார்த்த டாக்ஸிக்கான கேரக்டர். அடுத்து ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய கெட்ட குணம் என்ன, டாக்ஸிக் கேரக்டர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி உங்கள் பேராக இருந்தாங்கன்னா நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க, ஜாதகமே எனக்கு தேவையில்லை. நிச்சயமாக நீங்கள் குளிக்கும் போதோ, நீங்கள் வீட்டில் இல்லாத போதோ, நீங்கள் தூங்கும் போதோ உங்களுடைய மொபைல் அவங்க செக் பண்ணியிருப்பாங்க. அது எந்த ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, நான் எழுதி தருவேன். இது வரைக்கும் நான் அவ்வளோ ரிஷபராசிஸ் பார்த்துருக்கேன். ஒருத்தர் கூட டினை பண்ணதே இல்லை, நான் செக் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ண ரிசர்ச் ஸ்டடி படி எல்லா ரிஷபராசியும் அவங்க பேர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க பேர் இல்லாத போது அவங்க மொபைலை நோண்டி பார்த்துருக்காங்க. இவங்க யார்கிட்டலாம் பேசுகிறாங்க, இவங்க சேட் ஹிஸ்ட்ரி என்ன, இவங்க டயல்டு ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களுக்கு தெரியாமல் ஸ்னீக் அவுட் பண்ணி அந்த ஃபோனில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல ரிஷபராசி தான் நம்பர் 1. இதுதான் நான் உங்ககிட்ட இருக்க மிக முக்கியமான டாக்ஸிக் ட்ரைட்டாக பார்க்குறேன். ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ரிஷபராசி அப்படின்னா, ரிஷபராசிக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி கொடுக்குறது தான். எப்போதுமே எமோஷ்னலாகவும் ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் ரிஷபராசிக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் சரி, ரித்திக் ரோஷனாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவங்களை லவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா செக்யூரிட்டிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி செக்யூர்டாக அவங்கள வச்சுக்கிறதுக்கு அவங்க எல்லா விஷயமும் செய்வாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் மொபைலை நோண்டுறது. ஏன்னா உங்கள் இன்செக்யூரிட்டியில் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, நைட்டு 11 மணிக்கு மெசேஜ் அனுப்புறாரு, யாருக்கு அனுப்புறாரு இவர், நான் இதில் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பிஸின்னு வருது, யார்கிட்ட பேசுகிறாரு இவர், இந்த மாதிரி கேள்விகள் அவங்க மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அவுட் ஆஃப் இன்செக்யூரிட்டி அவங்க மண்டக்குள்ளே ஓடுற கேள்விகள். ஸோ அந்த இன்செக்யூரிட்டியை போக்கிக்கிறதுக்காக நிச்சயமாக மொபைலை செக் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பர்சனலாக எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் 3 சார்ட்டு தரேன். தெரியாமல் மொபைலை செக் பண்ணி சாட் ஹிஸ்ட்ரியை பார்த்து அந்த சாட் ஹிஸ்ட்ரியில் யார்கிட்டலாம் பேசுகிறாங்கன்னு பார்த்து பிரேக்கப் பண்ண 3 பெண்களுடைய ஜாதகத்தை நான் உங்களுக்கு தர ரெடி. நான் இதை 100% அடித்து சொல்லுவேன். யார் கமெண்ட் செக்ஷன் நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம்னு சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி ஒரு வரியும் இல்லை.
நான் பார்த்த வரைக்கும் நிச்சயமாக ரிஷப ராசிகள் மொபைலை நோண்டக்கூடிய ராசிகள். பார்ட்னருக்கு தெரியாமல் நிச்சயமாக மொபைல் நோண்டுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. கடகராசினர் இதுக்காக என் மேலே கோச்சிக்கலாம், என் மேலே வருத்தப்படலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அத்தனை கடகராசிகளும் அது எப்படியாச்சும் இல்லைன்னு மல்லுக்கட்டை தான் பார்த்துருக்காங்க. ஆனாலும் என் ஸ்டடி இதுதான், அதனால நான் இது ஓப்பனாக சொல்கிறேன். ஒருபோதும் கடகராசியால் அன்கண்டிஷனல் லவ் பண்ண முடியாது. அவங்க எந்த கடகராசியாக இருந்தாலும் சரி, ஓப்பனாக சொல்லுவேன், என் கழுத்தே நீங்கள் அறுத்தாலும் சரி, இதுதான் உண்மை. கடகராசி வந்து லவ்ங்கிற பேரில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நீ எனக்கு இதை கொடு, நான் உனக்கு இதை கொடுக்குறேன். லிட்டரலி பிஸ்னஸ் டைப். அதுக்காக அவங்களை நான் கொச்சைப்படுத்துறேன்னு சொல்லலை, அவங்க லவ் நான் கொச்சைப்படுத்தலை. அவங்க லவ் மிக மிக உயர்ந்த லவ். அது ஏன் நான் சொல்கிறேன், ஆனால் அவங்களுக்கு பேசிக்காக இந்த ஐடியா தான் இருக்கும். லைக் நான் உனக்கு இது தரேன், நீ எனக்கு இது தான். அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய லவ் தருவாங்க, நிறைய பேம்பரிங் தருவாங்க, ஒரு அம்மா மாதிரி இவங்க பார்த்துக்குவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அதிகப்படியான லாயல்ட்டி எதிர்பார்ப்பாங்க. அதே போல் நீங்கள் தொடர்ந்து அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும், நான் உங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்க, ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நான் அவங்க கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற ரீஅஷ்யூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் அவங்க கழுத்தில் தாலி கட்டிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும், என் உலகத்தில் நீ தான் நம்பர் 1, உனக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறத தினமும் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு அதிகப்படியான அளவு அவங்க தருவாங்க. நீங்கள் லாயலாகவும் இல்லை, அந்த ரீஅஷ்யூரன்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அவங்ககிட்டேருந்து கிடைக்கக்கூடிய லெவலில் பிரச்சனைகள் வரும். அந்த வண்டி ஓடுறத நிற்கும். அது அவங்க திருப்பி கேட்பாங்க, நீ கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ திருப்பி கொடுத்தா பிறகு தான் அவங்க மறுபடியும் உங்களை அதிகமாக லவ் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் பார்த்த என்னோட ரிசர்ச் படி கடகராசியால் அன்கண்டிஷனல் நீ எனக்கு எதுவுமே தர வேணாம், நான் லவ் பண்ணுறேன்னு இது வரைக்கும் ஒரு கடகராசியோட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கடகராசிக்கு நீங்கள் உங்கள் லாயலாகவும் அஷூரன்ஸும் கொடுக்கல அப்படின்னா அந்த இன்ஜின் ஓடாது. அது யாராக இருந்தாலும் சரி, சரிங்களா? இதுக்காக நீங்கள் சண்டை பிடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் கடகராசிக்கு அன்கண்டிஷனல் வராது. இதுங்கிறது தான் கடைசி தீர்ப்பு, நான் கொடுக்குற தீர்ப்பு. ஒவ்வொரு ராசிக்கும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எஸ்பெஷலி. அந்த வகையில் சிம்ம ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். என் கிளைண்ட் ஒருத்தர் அவர் எனக்கு கால் பண்ணார். அவர் கால் பண்ணி அவர் லிட்டரலி டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அவர் ரிலேஷன்ஷிப். அவங்க ஒய்ஃப் வந்து சிம்ம ராசி. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து உன் சமையல் சரியில்லைன்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்தோடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து வேலைக்கு போகிறேன், குழந்தைய பார்த்துக்கிறேன், இதுக்கு நடுவில் சமைக்கிறேன், இதை நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறியா அப்படின்னு சண்டையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சண்டையில் வந்து அவங்க வந்து பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. லைக் நீ என்ன எங்கெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண அப்படிங்கிறத ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு வந்து பெருசாக வெடிச்சு பெரிய சண்டை ஆயிடுச்சு. யாரெல்லாம் சிம்மராசியை லவ் பண்ணுறீங்களோ, கல்யாணம் பண்ணுறீங்களோ, நான் உங்களுக்கு ஒரு கோல்டன் ரூல் சொல்கிறேன். ஒருபோதும் சிம்மராசியை விமர்சனம் பண்ணாதீங்க. விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வாயில் நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். சிம்ம ராசிக்கு விமர்சனங்கள் பிடிக்காது. சிம்ம ராசியை பாராட்ட மட்டும்தான் செய்யணும். அவங்க என்ன பண்ணாலும் பாராட்டணும். அவங்க மகா மட்டமாக சமைச்சாலும் சரி, சூப்பராக சமைச்சிருக்கேன்னு தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு சிம்மராசிக்காரர் இருக்கார், அவர் என்னன்னா ஒய்ஃப் வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க, ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்கு ரொம்ப லேட்டாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி வந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு, அவங்கள பார்க்கவே இல்லை, அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டார். அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கே போகல. கடைசியில் அது பெரிய சண்டையாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, நான் உனக்காக தான் இவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டுறேன், நீ பார்த்து வாவானும் தான், நீ என்னை பாராட்டணும் தான் பண்ணிடுறேன், ஆனால் நீ என்னை திட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. சிம்மராசி நினைப்பாங்க, அவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அதை பாராட்டணும், அவங்க பார்ட்னர் பாராட்டணும்னு நினைப்பாங்க. மாறா கிரிட்டிசிசம் வச்சிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. நான் சிம்மராசி கிட்ட பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாக்ஸிக் கேரக்டர் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு விமர்சனங்கள் பிடிக்காதுங்கிறது தான். ஏன்னா எல்லா மனிதனும் விமர்சனத்துக்கு உட்பட்டவன். ஆனால் சிம்மராசி மட்டும் என்னை விமர்சனம் பண்ணிங்கன்னா நான் கடுப்பாயிருவேன்னு நினைக்கக்கூடிய ராசி. இன்னும் ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா வந்து சிம்மராசிக்காரங்க தான். அவங்கள யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. ஸோ சிம்மராசி மிக முக்கியமான டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மை. ஒவ்வொரு ராசிக்கிட்டும் இருக்கக்கூடிய டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி. கன்னிராசி கிட்ட இருக்கக்கூடிய டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன். இப்போ ஒரு வேளை உங்கள் பாஸ் வந்து கன்னிராசி அப்படின்னா உங்களுக்கு நான் 2 நிமிஷம் மௌன அஞ்சலி கொடுக்குறேன். கன்னிராசி வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டான ராசி. கன்னிராசி பாராட்டவே பாராட்டாது. நீ என்ன பண்ணாலும் பாராட்டாது. பதிலாக நீங்கள் எவ்வளோ 100க்கு 98 மார்க் எடுத்தீங்கன்னா ஏன் அந்த 2 மார்க்கு போச்சுன்னு விமர்சனம் பண்ணக்கூடிய ராசி கன்னிராசி. கன்னிராசி வந்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்க்கும். ஸோ இது என்ன பண்ணோம்னா, எங்கே மிஸ் ஆச்சுங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி அதை கரெக்டாக ஸ்பாட் பண்ணும். நான் என்னோட கிளைண்ட் ஒரு இஷ்யூ நான் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒய்ஃப்க்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை,
ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. அந்த ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. அது சார்ந்த அவங்க ஒய்ஃப்கிட்ட அந்த பெண்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணாலும் நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. நான் வந்து டாய்லெட் அப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு வருவேன். உள்ளே போயிட்டு ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு டாய்லெட்டில். எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் டாய்லெட் க்ளீன் பண்ணதே கிடையாது. நான் எந்த வேலையுமே பண்ண மாட்டேன். ஆனால் இவருக்காக நான் போய் டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு வருவேன். ஆனாலும் அது சரியாக க்ளீன் ஆகலை, அங்கே ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு அவர் க்ளீன் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த ஹஸ்பண்டோட சார்ட் நான் வாங்கி பார்த்தா அவர் கன்னிராசி. கன்னிராசிக்கு வந்து நீ என்ன ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் சரி, அதை முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்ஷனாக ஏன் நடக்கலைன்ற கேள்வி மட்டும் தான் அவங்க வைப்பாங்களே ஒழிய பாராட்ட மாட்டார்கள். நான் கன்னிராசிக்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாக்ஸிக் கேரக்டராக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்க பாராட்டுறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். சரிங்களா? அவங்க ரொம்ப ஃபஸ்ட்டு ஷையான பர்சன். ஓகே, அவங்க வார்த்தையாக பாராட்டுறது, இந்த விக்ரமன் படத்தில் வர மாதிரி நெகிழ்வாக பேசுறதுலாம் அவங்களுக்கு வரவே வராது. இதை எதிர்பார்க்கக்கூடிய பார்ட்னர் அவங்களுக்கு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ கன்னிராசிக்கு நான் மிக முக்கியமான டாக்ஸிக் கேரக்டராக நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பாராட்டாமல் நிறைய விமர்சனங்கள் வைப்பது. அதிகப்படியான விமர்சனங்கள் வச்சாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் டெஃபினட்டாக ப்ராப்ளம்ஸ் வரும். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இந்த லிஸ்ட்டில் நான் வந்து மிதுன ராசியை மறந்துட்டேன். ஒவ்வொரு ராசிக்கு இருக்கக்கூடிய டாக்ஸிக் ட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மிதுன ராசியை ஸ்கிப் ஆகிடுச்சு. மிதுன ராசியை வந்து நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை நான் எப்படி உணர்ந்து வச்சுருக்கேன் அப்படின்னா, சினிமா ஸ்டார் டிஆர் ராஜேந்திர போல் உணர்ந்து வச்சுருக்கேன். டிஆர் ராஜேந்திரனால் இசையமைக்க முடியும், எழுத முடியும், பாட முடியும். இப்படி அவரால் முடியாத ஒரு விஷயமே இல்லை. சினிமா துறையில் இருக்க 64 விஷயமும் அவரால் பண்ண முடியும். அப்படி ஒரு டேலண்டான ஆர்டிஸ்ட் டிஆர் ராஜேந்திரன். அதே தான் மிதுன ராசி. மிதுன ராசியோட மைண்டு ரொம்ப ஸ்கேட்டர்டு மைண்டு. புரியுதுங்களா? அவங்களால எல்லா விஷயமும் பண்ண முடியும். 3-4 வேலைகள் பண்ண முடியும். அது 3-4 வேலையிலும் திறமையான ஆளாக பேர் எடுக்கவும் முடியும். அது செய்யக்கூடிய ராசி மிதுன ராசி. அந்த ஸ்கேட்டர்டு மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களை ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆக்குது. புரியுதுங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேன்னு வரும்போது அவங்க அதில் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸும் அதில் கொடுக்கக்கூடிய டைமும் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக இருக்கும். யாரெல்லாம் மிதுன ராசியை லவ் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் மிதுன ராசியை கல்யாணம் பண்ணிக்கிங்களோ, உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு 2 நம்பரை டேட் பண்ணுற மாதிரி, 2 நம்பரை கல்யாணம் பண்ண மாதிரி தோணும். ஒரு வகையில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த ஒரு படத்தில் கூட டைலாக் வரும். இன்னொன்று ரொம்ப கோவக்காரலாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும். அதுபோல் அவங்களுக்கு 2 ஃபேஸஸ் இருக்கும். ஏன்னா மிதுன ராசி தான் ஃபஸ்ட்டு ராசி 2 சிம்பிளோட, 2 விதமான உயிரினங்களோட வந்திருக்கக்கூடிய ராசி. ஸோ மிதுன ராசிங்களால் 2 வகையாக செயல்படக்கூடிய ராசி மிதுன ராசி. அவங்க மைண்ட் வந்து ஒரு டைமில் ஒரு விஷயம் இருக்கும், டக்குன்னு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, டக்குன்னு இப்படி மாறிடுவாங்க. ஸோ மிதுன ராசியை புரிந்து கொள்வதே பெரிய சிக்கல். இந்த புரிந்து கொள்வதே பெரிய சிக்கலுங்கிறது தான் நான் அவங்ககிட்ட பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாக்ஸிக் ட்ரேட்டாக பார்க்குறேன். இது போல் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் இதை பார்த்து டீட்டெயில்டாக வீடியோ போடணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இருக்குது என்ன டாக்ஸிக் ட்ரேட்டுன்னு தனியாகவே ஒரு பெரிய வீடியோ போடுறதுக்கு அந்தளவு நான் அது ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.